இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். சூப்பரா மணக்க மணக்க நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. ஒரு 45 வருஷமா காரைக்குடி சைடில் ஒரு ஹோட்டலில் ரொம்ப ஃபேமஸாக பண்ணின்னு இருக்க குழம்பு. அதே ரெசிபியை நம்ம சூப்பராக பண்ண போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். जय जगन्नाथ। आज मु आना तब कारेकुड़ी गोटे तमिलनाडु गोटे जगह से जगह रे ए देसी चिकन है ना बढ़िया करिबो गोटे होटल रे से 45 इयर्स से होटल रे खाली गोटे मेन डिश ए तरकारी एटा बढ़िया रोइबो से ना देसी चिकन रे पानिया टाइप रे टिके तरकारी करिबा सेटा तमिल रे नाटुकोड़ी तन्नी कोळंबु कइबा सेटा हम करिबा पे जाउची केमिति करछे आपण मन भी सेम फॉलो करंतु बढ़िया टेस्ट आसीबो गोटे डिफरेंट जिंस देसी टाइप रे आउ आम घर कर मसालार बढ़िया टेस्ट आसो मु फास्ट है ना टिके विनेगर पकईकि पानी रे बोलो सोक करके रखुची से चिकन रे स्मेल ना टिके ब्लड रे स्मेल सब चलीबा लेमन नहीं तो विनेगर पकईकि टिके चिकन सोक करके रखिबा से चिकन रे स्मेल बोलो से बाहरिबो सेटा पई तापर गोटे टाइम वाश करबा पई दरकार நாட்டுக்கோழியே இல்லை கோழியே எதுவாக இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு வாட்டி கொஞ்சமாக வினிகர் இல்லைன்னா லெமன் போட்டுட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அழைச்சிங்களேன்னா அந்த பிளட்டோட ஸ்மெல் இல்லைன்னா கோழிக்கறியோட ஒரு ஸ்மெல் வரும், அது இல்லாமல் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வினிகர் போட்டுட்டு தண்ணியில் ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சுட்டு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இந்த மசாலா மட்டும்தான் இந்த குழம்போட மெயின். இது நல்ல காரமாக இருக்கிற மிளகா வந்து கொஞ்சமாக நான் மண் சட்டியில் தான் மசாலாலாம் வறக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். நார்மல் எண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது. அந்த மிளகா ஒரு 2 மிளகா போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் தனியாக போட போகிறேன். கொஞ்சமாக மிளகு 1 ஸ்பூன், கொஞ்சம் ஜீரகம், பட்டை கொஞ்சம், லவங்கம் கொஞ்சம், அது கூடவே வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். ଏ ଭିତରେ ଆମେ ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ଗୋଟେ ମସଲା ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ମୁଁ ମାଟି ହାଣ୍ଡିରେ କରୁଛି। ଟିକେ ତେଲ ମସଲା ପାଇଁ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଶୁଖିଲା ଲଙ୍କା ବୋଳ ରାଗ ରହିବ ଲଙ୍କା ନା ସେଇଟା 2ଟା ପକେଇ ଦେଇଛି। ତାପରେ ବୋଟା ଧନିଆ ନା ସେଇଟା ଟିକେ ପକେଇବା ପାଇଁ, ପାଣମୁରି ଟିକେ ବେଶୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଏ ଦେଶୀ ଚିକେନର ପାଣମୁରି ସ୍ମେଲ୍ ବଢ଼ିଆ ଆସିବ। ଟିକେ ଜିରା 1/2 ସ୍ପୁନ୍ ଜିରା, ଗୋଲମରିଚ 1 ସ୍ପୁନ୍, ଡାଲଚିନି 1, टिके लौंग ना सेटा 3-4 पकेबा पई दरकार। कड़ी पत्ता टिके पकीकि स्लो रखिकी टिके फ्राई करिकी बोलो ग्राइंड करिबा पई दरकार। சோம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுங்க. மிளகும் சோம்போட எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு மிளகு, அது கூட ஜீரகம் கொஞ்சமாக போட்டணும். ஒரு பட்டை, 4 லவங்க கிராம்புன்னு சொல்லுவோம்ல அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. எல்லாமே சிம்மில் வச்சே தான் ஃப்ரை பண்ணோம். நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இது சின்ன வெங்காயத்தை கூட செஞ்சு தான் நம்ம போட்டு அரைக்க போகிறோம். சின்ன வெங்காயம் வந்து தனியாக ஃப்ரை பண்ணிட்டும் போட்டு இது கூட அரைக்கலாம், இல்லை இது கூடவே போட்டுட்டு இப்போவே ஃப்ரை பண்ணிடலாம். நான் வந்துட்டு இது கூடவே போட்டுட்டு ஃப்ரை பண்ணுறேன்। छोट प्याज ना ये चिकन रो बोलो यूज करिबो, बड़ प्याज यूज करिबो नहीं। छोट प्याज यूज करिबो तो अभी बढ़िया टेस्ट आसीबो। आउ किछि मसाला पकेबा पे दरकार नहीं। आउ प्याज ना छोट प्याज टिके बेसी बेसी ना 1 किलो पई मु 1 किलो चिकन नहीं के आसिकी करूची। सेटा पई मैक्सिमम 15 ग्राम्स रहिबो ना। एतिकी छोट प्याज ना सेटा चुपा छाड़िकी ए संग्र पकीकी बोलो फ्राई करिबा पे दरकार नहीं। तो छोट प्याज टिके बोलो फ्राई करके ये अलगटा फ्राई करके भी ये मसाला पकीकी आम ग्राइंड कर पारिबा। मु ये संग्रे पकीकी फ्राई कर दूची। सिम्रे रखिकी फ्राई करबा पई दरकार नहीं, दरकार हाई रे रखिकी फ्राई करबा नहीं। सेम मसाला खाली आम यूज करछे, आउ किछि मसाला ए भितर मिक्स करबा पई दरकार नहीं। पानमुरी आउ दालचीनी ए सब ना चिकन रे बढ़िया टेस्ट आसीबो। आउ फ्राई करबा टाइम रे भी बढ़िया स्मेल आसुची। मु छोट प्याज एतिकी पकी देची, आउ टिके कट करके रखुची तेल रे पकीकी फ्राई करबा पई। சின்ன வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் நான் இந்த அளவுக்கு வந்து இன்னும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது கூட போட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சமா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ சிக்கனோட அளவு தான் இந்த மசாலா பண்றேன். தனியா பவுடர் தனியா போட வேணாம், அதனால தான் தனியா வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டிருக்கேன். ஆனா மிளகாத்தூள் வந்து நான் கொஞ்சம் போடுவேன். அந்த காரத்துக்கு கம்மியாக்கிறதுக்காக தான் மிளகா வந்து காஞ்ச மிளகா 2 மட்டும் போட்டிருக்கேன். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்ல சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா மேலே கலர் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கணும், கண்ணாடி பதம் இருக்கிறோன்னு சொல்லுவல அந்த அளவுக்கு இருந்தாவே போதும். நல்லா மைய அரைச்சிடணும். இது தனியா 2 தக்காளி வந்து நாட்டு தக்காளி, நான் 1 கிலோக்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன தக்காளி, அதுவும் தனியா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம்। ଆଉ ये सब ना बोलो ग्राइंड କରିବା ପାଇଁ ଦରକାର।
बढ़िया थिन टाइप रा आउ गोटे टमाटर ना देसी टमाटर सेटा पेस्ट करके अलगटा रखुची आउ सेम माटी हांडी रे तेल मिक्स करबा पई दरकार तापर गोटे स्पून ना बड़ स्पून रे जिंजर गार्लिक पेस्ट तेल पकेकी बोले फ्राई करबा पई दरकार टिके पानमुरी पकेबा पई दरकार बेसी पकेबा पई दरकार नहीं எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சமா நம்ம சோம்பு வந்து நிறைய போடுவோம்னா கொஞ்சம் மட்டும் போட்டா போதும் ஆல்ரெடி நம்ம அரைச்சிருக்கோம் நல்லா இந்த பெரிய ஸ்பூன்ல வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூண்டுல வந்து பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இஞ்சி கொஞ்சம் கம்மியா இருக்கும் அந்த மாதிரி அரைச்சி வச்சாதான் கரெக்டா இருக்கும் ଆଉ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ନା ରସୁଣ ଟିକେ ବେଶୀ ପକେଇକି ଆଦା ଟିକେ କମ ପକେଇକି ଗ୍ରାଇଣ୍ଡ କରିବ ନା ସେମିତି ପେଷ୍ଟ ମୁଁ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ରଖୁଛେ ସେଇଟା ପକେଇକି ତେଲର ବୋଲ ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର ତାପରେ ଛୋଟ ପିଆଜ ବେଶୀ ଛୋଟ ଛୋଟ கட் କରୁଛେ ନା ସେଇଟା ବି ଏ சாங்கରେ மிக்ஸ் କରିବା ପାଇଁ ଦରକାର நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயமே நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இது கூட போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு கூடவே ஏன்னா இஞ்சி பூண்டு வேகும் போது அந்த வெங்காயமும் வெந்துடும் எண்ணெயில கொஞ்சமா கருவேப்பிலை போடணும் அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி செய்யும் போது எப்பவுமே அது கூட சிக்கன் போட்டிங்களான்னா கோழி வந்து சரியா வேகாதுன்னு சொல்லுவாங்க அதனால தக்காளி வந்து நான் தனியாவே தான் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான் குக்கர்ல பண்ணும்போது அதெல்லாம் பார்க்க மாட்டேன் நான் இன்னைக்கு குக்கர் யூஸ் பண்ண போறதில்ல இந்த மட்டி அண்டிலே தான் இந்த மண் சட்டிலேயே தான் பண்ண போறேன் டைம் ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சம் வேகறதுக்கு டைம் ஆனாலும் பொறுமையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன் அதுவும் இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் देसी चिकन रस टमाटर संग संग पकिबा टाइम रे से देसी चिकन बोलो सिजिबा नै कोई कि मोर ननंदना मोर अपा कहउछन कोई सब बड़ कहबे तांको सेटा पई मु कुकर करिबा टाइम रे सेटा किछि देखिबो नै कुकर बाइले जिवो कोई कि हम ए माटी आंटी रे करिबा पई मु तांको कथा बुझी कि ठीक होजे ठीक अवॉइड करके लास्ट देसी चिकन पकिबा कोई कि दीटा टमाटर पेस्ट करके रखुची से दुकान रे भी एमिति टमाटर ना लास्ट पकिबो एबे प्याज रे काश्मीरी चिली पाउडर टिके हल्दी पाउडर टिके टिके जीरा पाउडर पके दोची आ धनिया पाउडर किछि मिक्स करनांदी सेटा पे मु धनिया बेसी पकेकी கிரைண்ட் பவுடர்ல கிரைண்ட் கொச்சு மசாலார இப்போ வந்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் வெறும் மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஜீரக பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன் தனியா பவுடர் வந்து நான் போடல ஆல்ரெடி நம்ம அரைச்ச மசாலா வந்து அதனால தான் தனியா கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துது சிக்கன் வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த வினிகர் போட்டதை அதுல கொஞ்சம் உப்பு போடாம வெறுமனே நான் மஞ்சள் தூள் மட்டும் போட்டிருக்கேன் நீங்க இன்கேஸ் உப்பு போட்டீங்கன்னா இதுல குழம்புல போடும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் அது நாட்டுக்கோழின்றதால அங்க நல்லா சுட்டுட்டே நல்லா இது பண்ணி கொடுத்தாங்க சுட்டுட்டு ஃபுல்லா மஞ்சள் தடவி கட் பண்ணி கொடுத்தாங்க இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் நிறைய போட்டீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா வைக்கிற மாதிரி பாருங்க இந்த அளவுக்கு தான் நான் 1 kg மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா இந்த குழம்பு தண்ணியா இருக்கும் உருளைக்கிழங்கு வந்து போடக்கூடாது இதுல ये तरकारी ना टिके पानिया टाइप रो बेसी मोटा टाइप रो रोइबा नै खाइबा पे बढ़िया टेस्ट रोइबा आ बेसी पीस पकिबा पे दरकार नै टिके चिकन रोइबा टाइम रे भी बढ़िया जोल बेसी बढ़िया टेस्ट आसीबा आ ये भितरा आलू पकिबा नै आलू पकिबा टाइम रे टिके टेस्ट कम हे जिबा अपने ये तरकारी रे मैक्सिमम आलू पकिबा नै तो करबा तो बढ़िया टेस्ट आसीबा ऑलरेडी हम प्याज संगरे जिंजर गार्लिक पेस्ट पकी देछि लूण पकी की ए चिकन बोलो से प्याज संगरे बोलो मिक्स करबा पे दरकार सिम रे रखी की टिके पानी से बाहरीबा टाइम तक मिक्स करबा पे दरकार लूण करेक्ट रे एबे पकीबा तो से चिकन रे लूण करेक्ट रे जीवो हम केते मिक्स करके सिम रे रखी की बॉयल करबा ना ठीक रोइबो நல்லா அந்த வெங்காயமும் சிக்கனும் இஞ்சி பூண்டு பேஸ்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடணும் மிக்ஸ் ஆயிட்டு நல்லா தண்ணி விடுற மாதிரி ஆயிடணும் அந்த டைம்லயே நம்ம மசாலா வந்து நல்லா ஆறிட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் அந்த மசாலால கருவேப்பிலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா போடாதீங்க சிக்கனோட டேஸ்ட் வந்து கருவேப்பிலையெல்லாம் ரொம்ப அடிச்சிடும் நான் அதனால கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் அரைக்கிறதுல கொஞ்சமா போட்டுட்டு நான் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் நல்லா மூடிட்டு சிம்ல வச்சுட்டு நல்லா வேக வச்சிடலாம் அந்த சிக்கனோட தண்ணி எல்லாம் வந்துடும் நல்லா கொஞ்சம் ஒரு 25% சிக்கன் வெந்துட்டோன்னே நம்ம மசாலா அரைச்சி வச்சுட்டு போடலாம் ஏன்னா முன்னாடியே போட்டுறாதீங்க சிக்கன் வேகிறதுக்கு டைம் வந்து கரெக்டா இது கூட வெங்காயத்தை கூட சேர்ந்து வேகும் போது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் ஜாஸ்தியா போடுறதால அந்த சிக்கனோட டேஸ்ட் கொஞ்சம் இனிப்பாயிடும் அப்படின்ற மாதிரி இல்லை சின்ன வெங்காயம் அதனாலதான் ஈக்குவலா கரெக்டா நான் போட்டிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி மசாலாவோ காரமெல்லாம் நம்ம போட்டோம்னா வெங்காயத்தோட டேஸ்ட் அதிகமா வராது
தேங்காய் எதுவுமே இதில் யூஸ் பண்ணக்கூடாது. அரைச்சி வச்ச மசாலா சின்ன வெங்காயம், தனியா, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், பட்டை, 4 கிராம்பு, இதுதான் நம்ம அரைச்சிருக்கோம். சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அந்த பேஸ்ட்டு தான் நான் இப்போ போட்டிருக்கேன். छोटो प्याजो, बोटा धनिया, पानमुरी टिक्के, जीरा टिक्के, गोल मर्चो, दालचीनी और लौंग है ना, ये सब आम ग्राइंड करके रखुचे ना, सेटा एबे मिक्स करबा ପାଇଁ ଦରକାର ତରକାରୀରେ ବୋଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ଲୁଣ ରାଗ ଠିକ ରହିବ। ଇନ କେସ୍ ରାଗ କମ ରହିବ ନା ଏ ଟାଇମରେ ଟିକେ ରାଗ ସବୁ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଠିକ ରହିବ। ସିମରେ ରଖିକି ବୋଲ ହାଫ ସିଝିଗଲା ଟାଇମରେ ଆମେ ଗରମ ପାଣି ନା ପାଖରେ ରଖିକି ଟିକେ ଗରମ ପାଣି ଗ୍ରେଭିରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। நல்ல குழம்பு பாதி வெந்த உடனே ஆல்ரெடி நம்ம வெங்காயம் போட்டு 25% வந்து சிக்கன் வெந்துட்டு இருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் வெந்துட்டோடனே இந்த கிரேவி எல்லாம் அது உள்ள இறங்கிட்டோடனே நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ தண்ணி குழம்புக்கு தண்ணி பக்கத்துலேயே சூடு பண்ணி வச்சுக்கலாம்। அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணோம்। இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இப்போ 50% வந்து சிக்கன் நல்லா வெந்துச்சு। இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம்ல ஒரு தக்காளி, அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்। ଆଉ ଆମେ 50% ଚିକେନ୍ ସିଝିଗଲା ଟାଇମ୍ରେ ନା ଆମେ ଗୋଟେ ଟମାଟର ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ରଖୁଛେ ନା, ସେଇଟା ଏବେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଅଲରେଡ଼ି ଚିକେନ୍ ହାଫ୍ ସିଝିଗଲା। ଏ ଟାଇମ୍ରେ କୁକର୍ରେ ରଖିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ଏମିତି ମାଟି ହାଣ୍ଡିରେ ବି ମିକ୍ସିରେ ଭଲ ପେଷ୍ଟ କରିକି ଟମାଟର ନା ସେ ମସଲା ଗ୍ରାଇଣ୍ଡ କରିଥିଲା ନା ସେମ୍ ଜାଗାରେ ଆମେ ଟମାଟର ପକେଇକି ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସବୁ ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ଚିକେନ୍ର ଭଲ ତେଲ ବାହାରିବ। ଆମକୁ କେତେ ଜଳ ଦରକାର ସେଇଟା ଏ ଟାଇମ୍ରେ କରେକ୍ଟ ପାଣି ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। உசும் பானி மிக்ஸ் କରିବା டைம்ல டேஸ்ட் ஆகவே வடியா இருக்கும்। நான் தண்ணி சுடு தண்ணி தான் எப்போவுமே குழம்புல யூஸ் பண்ணி என் வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த குழம்பு வந்து ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்। நீங்கள் சுடு சுடு சாப்பாடு வச்சுட்டு இந்த தண்ணியாக குழம்பு ஊற்றின்னு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு। அது கூடவே வந்துட்டு நீங்கள் இட்லி இல்லைன்னா தோசைக்கு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்। தேங்காய் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நார்மலாக வீட்டில் அரைச்ச மசாலா தான் இந்த குழம்பு। தண்ணி நாட்டு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும்। அந்த ஹோட்டலில் வந்து இந்த ஒரு டிஷ் தான் மெயின் டிஷ்ஷு। இதுக்காகவே அங்கே போகிறவங்க வந்து கட்ட அடுப்பில் தான் பண்ணுவாங்க। ஆனால் நம்ம வந்து வீட்டில் கட்டடுப்பில் பண்ண முடியல, அதனால நான் கேஸில் பண்ணியிருக்கேன்। நான் சொன்ன இந்த மசாலாலாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், அதோட டேஸ்ட் அள்ளிக்கும்। எப்போவுமே செய்கிற குழம்பு ஒரே மாதிரி இல்லாமல் இது சுடு சுடு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும்। கொத்தமல்லி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு அழகாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான சாப்பாடு, நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ சளி இருந்தாலும் இரும்பல் இருந்தாலும் அந்த ஜூஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு கூட சூப் மாதிரி நீங்கள் நாட்டுக்கோழி சூப் மாதிரி குடிக்கலாம்। பசங்களுக்கு ரொம்ப செம்மையான டேஸ்ட் இது। रेडी ହେଇଗଲା। ଏଇଟା ଜାନା ଏ ଜଳ ଖାଲି ସୁପ୍ ଟାଇପ୍ର ବି ପିଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ରହିବ। ପିଲାମାନଙ୍କୁ କାଶ ରହିବ ଆଉ ଥଣ୍ଡା ରହିବ ଲୋକକୁ। ଏ ଦେଶୀ ଚିକେନ୍ର ରସମ ଟାଇପ୍ର ନା ତରକାରୀ କରିବା ଟାଇମ୍ରେ ଆମ ମସଲା ସବୁ ଫ୍ରେଶ୍ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ପକେଇ ଦେଉଛି, ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ବି ଆସିବ। ଟିକେ ସୁପ୍ ଟାଇପ୍ର ପିଇବା ପାଇଁ ବି ବଢ଼ିଆ ରହିବ। गरम भातर पकईकि खाइबा टाइम आउ भी बढ़िया टेस्ट आसीबो। आ देसी चिकन आपन करिबो लोक ना गोटे टाइम सेम मसाला सब फॉलो करके देखंतु। आउतरा घरे एमिति करिबा पई करिबो। ए वीडियो आपन मनक भलो लागिबो तो लाइक करंतु, कमेंट करंतु, शेयर करंतु, हम चैनल को सब्सक्राइब करंतु। आ देसी चिकन फेवरेट तुम संग मन किए रहिबो ना तांग के ये वीडियो फॉरवर्ड करंतु, एमिति करके खाइबा पई कहंतु। இந்த சண்டே இந்த சிக்கனை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும்। தேங்க்யூ ஸோ மச்।